அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1-2-2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும், அப்புறம் இந்த முகூர்த்தம் எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் பிறக்குது, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த 1-2-2025 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், திருதியை திதி, கரிசை கரணம், பரிகை யோகத்தில், மகர லக்னம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிரக அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மகர லக்னம், லக்னத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க. 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் பாவத்தில் குரு பகவானும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாத்தில் மாந்தியும் இணைஞ்சு இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதத்தில் கிரகத்தினுடைய ஸ்தான பலம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா புதன், குரு, செவ்வாய் 3 பேருமே வக்கரகிருதியில் உட்கார்ந்துருக்காங்க அதிபலமாக. இதில் செவ்வாய் பகவான் பார்த்திங்கனாக்கா கடந்த 5 மாதங்களாக வக்ரகதியிலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கடகத்துலேயும் மிதுனத்துலேயும் பயணிச்சிட்ருக்காரு. இது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பயணங்கள் ரொம்ப நாளாக. ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள் தான் இருப்பார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4 மாதங்களாக இதில் பயணிக்கிறது ஒரு பலனை சுட்டி காட்ட போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் புதன் திக்பலமாக உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையை தொட்டு பயணிச்சிட்ருக்காரு. இந்த கிரக அமைப்பில் இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பிறப்பு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1-2-2025 கடகராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது, சிறப்பான வாய்ப்புகளும் அமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது. கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் பிறக்கும்போது ராசிநாதன் அஷ்டமத்தில் உட்காந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானங்கள், அமைதி, மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதுவும் குருவோட நட்சத்திரமான பூரட்டாதியில் உட்காந்து பார்க்குறதுனால கடகராசிக்கு வருமானங்கள் வரவு ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. சுய முயற்சிகளில் சில தடைகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்தவங்க இந்த மாதம் அந்த ஏமாற்றம் சொல்லக்கூடிய ஒரு வீரியம் குறைஞ்சு எடுக்கக்கூடிய எஃபெக்டுக்கு ஏற்ற வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த, பதவி சார்ந்த, ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1-2-2025 கடகராசிக்கு பிப்ரவரி மாதம், அதாவது கடகராசின்னு பேசும்போதே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1-2-3-4, ஆயில்யம் 1-2-3-4 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கடகராசி. எந்த இடத்துலையும் தனித்திறமை கொண்டவர்கள் கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. ஜாதகருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. வருமானத்துக்காக எடுத்த முயற்சி, வாக்குறுதி கொடுத்ததுக்காக எடுத்த முயற்சி வெற்றி அமைச்சு தரப்போகுது. அதே நேரத்தில் இல்லத்தில் சில இறப்பு செய்திகளாக இருக்கட்டும், சில மனஸ்தாபங்களையும் சந்தித்து அதுலேருந்து வெளிவரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. ஜாதகருக்கு முழுக்க இந்த மாதம் முதல்ல சொல்லணும்னா 70% நன்மைகளாக இருந்தாலும் 30% கவனம் தேவை. ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துலையும் சரி, ஒரு தரப்பில், ஒரு கூட்டத்தில், ஒரு நட்பு வட்டாரத்தில், இல்லை ஒரு குடும்பத்தில் பேசும்போதும் சரி நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கான கிரகமே கடகராசிக்கு சூரிய பகவான் தான். சூரிய பகவான் 7ஆம் இடத்துல சமசப்தம ஸ்தானத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போது. ஒரு சிலருக்கு பல் சார்ந்த தொந்தரவுகளால் பல் அடிப்படுறதோ இல்லைன்னா பூச்சிப்பல்லாய் பல் மாற்றுறதோ இது சார்ந்த வேலைகள் இந்த மாதம் நடைபெற போகுது. அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா வருமானத்தில் முக்கால்வாசி கடன்
அதை இன்னும் டீசெண்டாக சொன்னால் இஎம்ஐ, அதே போல் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதே மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களோட வீரியம் குறையத்துக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் திருநள்ளாறு போயிட்டு வர்றதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா சிலருக்கு வந்து வருமானம் வட்டியாகவே போயிட்டுருக்குங்க. அதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட இந்த 5-7 நாட்கள் வந்து ஒரு மாற்றத்தை கிடைக்க போது அதை பயன்படுத்திக்கிருக்குங்க. இல்லை ஒரு வீட்டில் ஒரு குபேர பூஜை பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக பார்த்திங்கனாக்கா தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், தாயாரோட அரவணைப்பும் ஆதரவும் கடகராசிக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அந்த தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது, அவங்களுடைய மனசு, அதாவது கடகராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக பேசுவாங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. ஆனால் இந்த சூரியன் புதன் 12ஆம் அதிபதியான புதனோட 3ல் கேது இருக்கக்கூடிய தாக்கத்தில் இருக்கிறதுனால பேச்சு தாயாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்க முடியும். அது அவங்களுடைய கண்ணீரை வாங்காமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வந்து பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள், பிள்ளைகளுக்கான செலவுகள் ஏற்படுத்தி தரப்போது, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவ செலவு ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை எந்தெந்த காலகட்டம் என்னென்ன மருந்து கொடுக்கணும், என்னென்ன தடுப்பூசி போடணும், அதெல்லாம் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை, அதாவது உத்தியோகத்தில் 2 கையை விலங்கு போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இந்த உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உத்தியோகம் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்கிறதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் மதிப்பு ஏறப்போகுது, உயரப்போகுது. பணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்க போது. சின்ன ஒரு 10% என்னென்னா கேர்லெஸ், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் வந்து இந்த கடகராசி நேயர்கள், அந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க, மேஷ ராசி நண்பர்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, மரியாதைக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் கடகராசி எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ நட்பு வட்டாரத்தில் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிற நீங்கள் சொந்த பந்தத்துலேயும் சரி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூட போகுது. திருமணம், அதாவது 2ஆம் அதிபதி 7லே இருக்கார். குடும்பத்தாரால் இன்ன வரைக்கும் திருமணம் ஆகலைங்க, பிரச்சனையாக இருக்குங்க, வயசாகிட்டே போதுங்க அப்படின்றவங்களுக்கு குடும்பத்தினர் வழியில் ஒரு செய்தி மூலயமா வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்க போது, திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிமாநிலத்திலேருந்து வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லற வாழ்க்கையில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் உஷ்ண கிரகம் இருக்கிறதுனால திடீர் டென்ஷனில் ஒரு பேச்சு பேசுகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பிரிவினை வரைக்கும் செல்லாது. 1 நாள் 2 நாள் மௌனமாக இருக்கிறது மூலிமா திரும்ப அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை துணை, ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் நான் ஜாபுக்கு போகிறேன்றாங்கன்னா ஓகே சொல்லிவிடுங்க. அவங்க போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிட்டு பிரச்சனையை சந்திப்பாங்க. அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தொழில், 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வக்கரம். அப்போது தொழிலுக்காக முதலீடு போடக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தொழில் சார்ந்த கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறனால பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக போய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிடுங்க. மூதாதையர் வழியில் 3 தலைமுறைக்கு முன்னாடி ஏதாவது பெண் சாபம் இருந்துச்சுன்னா இந்த கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது செய்யும் போது உடனே தீர்வு கிடச்சிரும். வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி. மேலும் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு. அந்த சிவனுக்கு மேலே சர்ப்பம் அமர்ந்திருக்கக்கூடிய லிங்கமாக பார்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். உங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறத பார்த்துட்டு வந்தாலே இந்த மாதம் மிக பொற்காலமாக அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் ஆரஞ்சு, வெற்றிக்கான எண் 1. இந்த மாதம் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.